நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து இறைவன் அருளுகிற ஒரு வார்த்தை: இஸ்ரவேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். இதோ நம்மையும் ஒரே குடும்பமாக இணைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நல்ல ஆண்டவரை இந்த அருமையான நேரத்தில் ஆராதித்து புகழ்ந்து போற்றுவோம். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். திருப்பாடல் 31 நமக்கு எரேமியா நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்லவியாக 10வது இறைவசனங்கள்: ஆயர்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் என்கிற அந்த வார்த்தைகள். இதோ நமக்கு ஆயனாயிருந்து நம்மை பாதுகாக்கிற நம் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். எரேமியா நூலின் வார்த்தைகள் சொல்லுகிறது: இஸ்ரவேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலை சிதறடித்தார் என்றால், அவர்கள் ஆண்டவருடைய வழியை அறியாதபடி நின்றபோதெல்லாம் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை, மீண்டுமாய் கூட்டிச் சேர்த்து அதை பாதுகாத்தார். இந்த நல்ல தெய்வத்தை, நமக்கும் அவ்வாறே செயல்படுகிற அந்த நல்ல தெய்வத்தை நாமும் பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். எரேமியா நூலின் வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது: யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார் என்று. இதோ ஆண்டவர் தாமே யாக்கோபை போல பெயர் சொல்லி அழைத்திருக்கிற பிள்ளைகளை
ஆண்டவரையே நம்பியிருக்கிற அந்த யாக்கோபின் வழிமரபினரை அவர் அப்படியே விட்டுவிடுவதில்லை. வலியவர்களுடைய கையினின்று அவர்களை விடுவித்து எல்லா தீமையிலிருந்தும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். ஆண்டவர் செய்ய போகிற மகத்தான காரியங்களை கண்ணோக்குகிற பிள்ளைகளாக ஆண்டவரை பாடி மகிழ்ந்து நாமும் அவரை ஆராதித்து துதித்து பாடுவோம். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கன்னிப்பெண்கள் நடனமாடி களித்திருப்பது போல, இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பது போல, அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுகிற போது அவர்கள் ஆறுதல் அடைந்ததை போல நாங்களும் உம்முடைய பிரசன்னத்திலே நிறைவடைகிறோம். இந்த நிறைவே எங்களது மகிழ்ச்சி. உம்மோடு இருப்பதே எங்களுக்கு ஆறுதல். உம்முடைய கரம் பிடித்து நடப்பதே எங்களுடைய வாழ்வினுடைய இலக்கு என்பதை நாங்களும் உணர்ந்து உமது பாதம் வந்திருக்கிறோம். இதை நீர் எங்களுக்கு ஆசிராக மாற்றி எங்களுக்கு கொடுக்கிற இந்த நிறைவான வழி நடத்துதலுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இயேசுவின் நாமம் எந்நாளும் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். நாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.